ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 10:30 போகுது. நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் தூக்கி உள்ளார போட்டுட்டு ஆடை ஓட்டிகிட்டு போவோம். தங்கங்களா வாங்கடி, தங்கங்களா உள்ளார போவோம். வாங்க ஒடியம்மா ஒடியம்மா. ஏண்டி ஒடியா ஒடியா, இதோ வந்துட்டம்மா. பிள்ளையெல்லாம் தூக்கி உள்ளார போட்டு வரேன். வாங்க வாங்க, வா மேலே ஓடியா. அம்மா தடை வைக்கிறேன், ஓடியாங்க. ஐயோ, ஒருத்தன் உள்ளார போயிட்டான் பாரு. கரெக்டாக ஓடே, சின்ன பிள்ளை ஓடே. என் மயில் பச்சை தங்கத்தோட தங்கம். போங்க போங்க, ஓடுங்க ஓடுங்க. ஒடியம்மா, இங்கே பாருங்கடியே, மேலே ஓடியா. பா பா, கீழே வந்து தான் தூக்கி போடணுமா? வரேன் இருங்க, நம்ம தூக்கி போட்டுட்டு அப்புறமா பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டாச்சு. மொத்தம் வந்து 19 குட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 17 குட்டி தூக்கி போட்டோம். இன்னொன்று வந்து அலாட்டு பிள்ளைய வெளில வந்துட்டானாடா, வெளியில் போயிருந்துச்சு. இது எப்படியோ வந்து உள்ளார வந்துச்சு. அலாட்டு பிள்ளை ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த குட்டி. இது வந்து அவங்க அம்மா கூட மேய்ச்சலுக்கு போட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு குட்டி தான், பெருசாகவும் இருக்கான். அதனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரட்டும். 19 குட்டியில் வந்து 17 குட்டி உள்ளார இருக்காங்க. இவங்க ஒன்று 18. அலாட்ட பிள்ளைய தூக்கி உள்ளார போட்டுடலாம். 19 பேர். அம்மாடி மூச்சு வாங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, அம்பிட மாட்டேங்குது. பிடிச்சி உள்ளார போகிறதுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்குதுங்க. நன்ன மட்டும் நம்ம சைடு வந்து கற்றுன்னு கற்றுச்சு. இப்போ தான் சமாதானம் பண்ணி ஓஞ்சிருக்காங்க. அம்மாடி மூச்சு வாங்குதுப்பா. வெயிலும் எனக்கு என்ன அந்த அளவுக்கு அடிக்குது. மயிலே, ஏன் மயில் மடியில் பாலை வச்சுட்டே தெரியுற? இல்லடி தங்கம், புற 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 புற. இல்லை 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 இல்லை, இன்னும் புளிய தூக்கி போடா. ஓட்டப்பந்தி வைக்கிறது பார்த்தீங்களா? என்ன என் தாலாட்டு தங்கம் கத்துது? கத்துங்க இன்னொரு வாட்டி. கத்துடி தங்கம். தாலாட்டு எப்படி கத்துனா? என் தாலாட்டு தங்கம் கத்துறது அது ஒரு மாதிரி கணைச்சி கத்துவாங்க. ஐயோ, பசி வந்துச்சா என் பட்டுக்கலாம். எங்கடி என் கொம்பு தங்க கொஞ்சத்துக்கு வரல? மயிலே, கேட்டது வந்துன்னா அடிச்சிருவேன். இங்கே வா, இந்த காரை உள்ளாரத்துக்கு இல்லையா? இங்கோட இங்கே வா போ. அப்பா அம்மா, அலாட்டு பிள்ளை அம்பிட மாட்டேங்குது. தீவனம் வந்து இன்னும் ஊற வைக்கலை. குண்டாலாம் அங்கே கிடக்கு, அதை எடுத்து அந்தாண்ட போடணும், கழுவணும், ஊற வைக்கணும். இதுங்களை ஓட்டி விட்டுட்டு தண்ணி எடுத்து வைக்கணும். மயில் வந்து கூண்டில் ஏதாச்சும் தடை கட்டியிருப்பேனா அதை தாவி திங்கலாமான்னு பார்க்குது. அலாட்டே, அங்கே வாங்க. சரி வாங்க, நான் வரும்போது பிடிச்சிக்கிறேன். அது வரமாட்டேங்குது. ஆடுகளை ஓட்டி விட்டுட்டு தான் குட்டைக்கு வந்து தடை கட்டணும், இல்லைன்னா தாவி தின்னப்படுறானுங்க அங்கே இருக்கிற பசியில். சரி வாங்க, கத்தாதீங்க, வாங்க. ஒடியம்மா ஒடியம்மா. ஐயோ, வா வா, நான் வரும்போது பிடிச்சிக்கிறேன். ஒடியாங்க, இருக்க வெய்ய பயங்கரமாக இருக்கு. ஒடியாங்க, ஒடியம்மா ஒடியம்மா. ஏன்னா எல்லாம் குப்பை குழியிலே படுத்துக்கிறீங்க? இந்த குப்பை குழியெல்லாம் இனிமேல் இங்கே வைக்கக்கூடாதுப்பா. குப்பை குழியெல்லாம் இடம் மாற்றினா தான் சரிப்பட்டு வரும். எனக்கு என்னான்னு குப்பை குழி மேலே ஏறி படுத்துக்கிறீங்க? குட்டியெல்லாம் கத்துறத பாருங்க. பா பா, ஒடியாங்க ஒடியாங்க. பா பா, அலாட்டு பிள்ளைய பிடிக்கணும். ஒடியம்மா ஒடியம்மா. பா பா, பா பா. என்ன ஓட்டம் அவங்க அம்மா கூட ஓடியாத்த பாருங்க. வெயில் வெயில் ஓட்டம் வரத பாருங்க அவங்க அம்மா கூட. இப்போ மாட்டினியான்னு கேட்குறேன். உன்னால் தாங்க முடியுமா வெயில? எதுக்கு இந்த வேலை? போ ஒடியம்மா, உடுக்க ஒடியா.
அம்மா நானும் வரேன் அம்மா. அந்த பெரியவன் போனானா என்னன்னு தெரில, அதை கவனிக்கல. சரி எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வரட்டும், நம்ம போய் தண்ணியை பிடிச்சி வைப்போம். அம்மாலாம் போகுது, பாய் சொல்ல அம்மாவுக்கு. அம்மா என்னடி எங்கள் அம்மாவுக்கு நீ பாய் சொல்ல சொல்கிற? போங்க உள்ளார போங்க. என்ன வேணும்? என் தங்கத்துக்கெல்லாம் தழை வேணுமா? இருங்க இதை அவுத்துட்டு வந்து வச்சு விட்றேன். அது அவுக்கணுமா இல்லையாடா? போன நடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கலர் கலராக இருந்தானுங்க. இந்த நடை கருப்பு கலர் வெள்ளை கலர். நம்ம அலாட்டு மட்டும்தான் கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கு. மீதி எல்லா பையனும் கருப்பும் வெள்ளையுமா இருக்கானுங்க. நம்ம வேப்பந்தழை கொஞ்சோண்டு ஓடிச்சு வச்சுட்டோம். அந்த மரத்தில் போய் அந்த தலையை அறுத்துட்டு வந்து கட்டியாச்சுன்னா தின்னுட்டுருக்கானுங்க வேப்பந்தழை. தீவனை கொண்டாண்ட தூக்கி உள்ளார போடுவோம். நான் சூடு சுடுது. பச்சை தண்ணி தான் வச்சாகணும், புண்ணாக்கு இல்லை, தீந்துச்சு. மதியானம் தான் அடத்தீவனை தண்ணி வைக்கலாம். செம்ம சூடு சுடுது. காலையில எடுத்து போனால் வந்து இந்த குட்டியோட தூக்கி போகிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான்ப்பா. ஐயோ தலை இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் போய் உக்காந்துட்டு வந்தால் தான் தலை இருக்கலாம், முடியல. இங்கே வரேன், இந்த வரேன், கழி எடுத்து சொல்கிறேன். சாமி சாமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆடு வந்து குட்டி போட்டதையும் நம்ம வந்து காமிக்க போகிறோம். அது எந்த ஆடு, எத்தனை குட்டி போட்டிருக்கு, என்ன குட்டி போட்டிருக்குங்கிறதையும் பார்க்கலாம்ப்பா. நிறைய ஆடு வந்து குட்டி போட்ட வீடியோ வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஆடுங்க வந்து குட்டி போடும்போது நம்ம வந்து ஊரில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக வந்து ஊரில் இல்லை, எல்லாருமே வந்து குட்டி போட்டானுங்கன்னு சொல்லியிருப்போம். அதனால் குட்டி போட்டப்போ வந்து வீடியோ எடுக்கலை. எந்த ஆடு குட்டி போட்டிருக்குங்கிறத மட்டும் சும்மா காமிக்க போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி 9ஆவதாக எந்த ஆடு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஆடு குட்டி போட்டது தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஆடு குட்டி போடும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் குட்டிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம். ஏன்னா குட்டி போட்டது வந்து தெரியல. குட்டிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தோம்ப்பா. இது வந்து ஒரு குட்டி தான் போட்டுருந்துச்சு. இதுவும் கருப்பு கலர் குட்டி தான். தண்ணி வந்து 2:30 ஆகுது. வெயிலில் பாருங்கள். நம்ம காலையில் திறந்து விட்ட கேட்டு போய் மேய்ஞ்சிட்டு இப்போ வெய்ய முடியல, அதனால் வந்து படுத்தாச்சு. இப்போ தான் வந்து படுத்து 10 நிமிஷம் ஆகுது. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டானுங்க. ஒரு 7-8 நடந்துனாவது இருக்கும். இதுக்கும் அதுக்கும் போயிட்டு மெஞ்சிட்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு குட்டியை மட்டும் காலையில் கீழே விட்டுட்டேன். அது காக்கா என்ன பாடு திரும்ப படுத்துது அந்த குட்டியை. ஏண்டி மறுபடி போயிடுவானுங்க. நம்ம வந்து ஆட்டுக்குட்டிக்கு வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கொண்டு வந்தோம். அதை கொண்டு வச்சுட்டு குட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தலை கட்டிட்டு போய் கேட்டை கட்டி விட்டுட்டு வந்துடணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மணிக்காக திறந்து விட்டா போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவானுங்க. அடத்தீவனத்தெல்லாம் வச்சு போட்டி விட்டா போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் காக்காவை வராமல் இருந்துச்சோ. நம்ம இடையில வந்து ஊருக்கு போயிட்டோமா, ஒரு 15 நாளாக ஊரில் இல்லைன்னு சொல்லியிருப்போம் பாருங்கள். அப்போ வந்து விரட்டி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் வர ஆரம்பித்தவங்க தான் அதுலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். அதாவது நமக்கு தெரியும், ஆட்டுக்கொட்டாய்க்கு வந்து காக்கா வந்துச்சுன்னா குட்டிங்களை வந்து கொத்தும் அப்படிங்கிறது ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஏதோ காக்கா வந்திருக்கு கத்துதுங்கிறது கூட தெரியாது. அந்த சத்தம்லாம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. கொட்டாயில் வந்து காக்கா கத்துற சவுண்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இதெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க. குடிங்கடி.
யோ சாயந்தரமாக தான் தங்கம், இப்போல்லாம் திறக்க முடியாது. எப்போதுமே வந்து ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு வந்து பழகினவங்க இருந்தால் தான் அதுங்களுக்கும் மேய்ஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். நமக்குமே வந்து அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தோம்னா காக்கா வந்தாலும் சரி, மயில் வந்தாலும் சரி, நாய் குலைச்சாலும் சரி, இல்லை ஆடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கற்றுனாலும் சரி, இது எதனால் கற்றுதுங்கிறத வந்து நம்ம வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டே கவனிச்சிருவோம். அதுவே புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்களும் கொஞ்ச நாள் பழகினா தான் இந்த பிரச்சனைலாம் வருதுங்கிறத வந்து அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். புதுசாக கண்டிப்பாக யார் வந்தாலுமே அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கொட்டாயை கொட்டி வந்து 2-3 நாள் ஆச்சு, 3-4 நாள் ஆச்சு. இன்னையோட வந்து 4 நாள் ஆச்சு கொட்டாயை வந்து கூட்டில். நேற்று வந்து மணிமேகலை வரல, அவங்க வந்திருந்தாங்கன்னா நேற்று கூட்டி விட்ருப்பாங்க. பரவாயில்ல, வெய்ய நாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நேரில் பார்த்து ஒன்று சேர்ந்து படுத்தாச்சுப்பா. நம்மளும் வீட்டுக்கு போவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வந்து அலாட்டு வீடியோ வந்து பார்க்கலாம். அலாட்டு வந்து குட்டி போட்டிருக்கு, எத்தனை குட்டி போட்டிருக்கு, என்ன குட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் நம்ம அலாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம்ப்பா. அப்புறம் போன வீடியோவில் வந்து சதீஷ் சந்தோஷங்கிற தம்பி வந்து என்னோடய பேரை சொல்லுங்கக்கான்னு சொன்ன மாதிரி இன்னொரு தம்பி வந்து அக்கா என்னோடய பேரும் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து முடிய போகுது. இப்போ தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த தம்பியோட பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு ஐடியில் வந்து கார்த்திக்ன்ற பேர் தான்ப்பா இருந்துச்சு. தம்பி கார்த்திக், உங்கள் பேரையும் சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை பார்ப்பாங்களா என்னங்கிறதும் தெரியல, இருந்தாலும் நம்ம சொல்லியாச்சுப்பா. யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? எலிக்குட்டி. அண்ணா எலிக்குட்டி தங்கம், என் பட்டோ. முன்னாடி தங்கம். எலிக்குட்டி யார்? உன்னி மேய்துடி, உன்னி மேய்து. என் தங்கத்துக்கெல்லாம் பேன் வந்துச்சு, மருந்து வைக்கணும், வச்சுவிடுவோம்.